எங்க ஆதரவு உதயநிதி. 100% டிஎம்கே தான். இதுல என்ன கேள்வி இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் தான் வரும். ஒருத்தருக்கு சான்ஸே தராம அவர் அப்படி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாரு, ஊழல் தான் பண்ணுவார், அப்படி வாயில பேசுறதுக்கு மட்டும் தான் ஆக்கி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க கொடுத்து பார்த்தா தான் தெரியும். யாருமே ஊழல் பண்ணாமலாம் கிடையாது. விஜய் தான் போடும். விஜய் தான் போடுங்க. என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு தானா. என்னோட ஆதரவு வந்து என்டிகேக்கு தானா. முக ஸ்டாலின் தான் வரணும். சிட்டிங் கவர்மெண்ட்டுக்கு தான். சிட்டிங் கவர்மெண்ட் 2026ல யாருக்கு ஓட்டு? சிட்டிங் கவர்மெண்ட். என்னோட ஆதரவு கண்டிப்பாக விஜய் தான். என்னோட கேஸ் படி பார்த்தோம்னா இந்த ஏடிஎம்கே கூட்டணி வரும். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய். எங்களுக்கு எதுவுமே நான் இது வரையும் எதுவும் வாங்குறதே இல்லை. 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா? டிவிகே விஜய். டிவிகே விஜய். 100% டிஎம்கே தான். இதுல என்ன கேள்வி இருக்கு? டிஎம்கே தான். சேப்பாக்கம் தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளர் வெற்றி பெற்று துணை முதல்வராக இருக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 5 வருஷத்துல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? நல்ல செயல்பாடு தான். இந்த 5 வருஷத்துல நல்லா பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. இதுல என்ன டவுட்? இல்ல நிறைய குறைகள் இருக்கு. பல மகளிருக்கு வந்து உதவித்தொகை வரல. யார் எந்த இடத்துல ஐயா குறைகள் இல்ல. ஒரு ஆள் எடுத்துக்கிட்டாலே குறை நேரம் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஐயா. ஆனா குறைகள் நிறைய இருக்கா, நிறைகள் நிறைய இருக்கான்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அபிப்பிராயம் நிறைகள் தான் நிறைய இருக்கு. அதனால நிறைகளை தான் நம்ம பார்ப்போம். மக்களுடைய வாக்கில் பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி கஞ்சா அதிகமாக நடமாட்டம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய குறைகள் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது என்னோட அபிப்பிராயம் என்னன்னா ஐயா, இப்போ இது எடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜனத்தொகையில ஒருத்தராக நம்ம போய் கண்டிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது ஐயா. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10ல் 8 காப்பாற்றப்படுது, 2 அந்த மாதிரி போகும்போது அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஐயா. மேற்கொண்டு 2.0 சொல்லியிருக்காங்களா, அந்த 2.0ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்யா. இதையும் நிறைவு செய்வாங்க ஐயா. விஜய்க்கு தான். இல்லைங்க, அவர் ஏதோ புதுசாக பண்ணணுன்ற நினைக்கிறாரு. அந்த ஃபீல்டை விட்டு வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க, இப்போ எனக்கும் அண்ணன் தான் அவர். கண்டிப்பாக எங்கள் தொழிலில் வந்து எதனா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக எதனா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறோம். கண்டிப்பாக டிவிக்கே தான். 100% டிவிக்கே தான். இது சேப்பாக்கம் வந்து உதயநிதி நின்று ஜெயிச்ச தொகுதி. ஆமாம். மக்களுக்கு 5 வருஷத்துல என்னென்ன நன்மைகள் பண்ணியிருக்காருண்ணே? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைங்க. அதே வாடகை வண்டி தான், அதே பொழப்பு தான், அதே தான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். விலைவாசி இதெல்லாம் எல்லாமே ஏறி போயிடுச்சு. எதுவுமே வாங்க முடியல, எங்களால் எதுவும் சமாளிக்க முடியல. கரண்ட் பில் 1க்கு 2 3 ஆகிடுச்சு. கேஸு கிடைக்க மாட்டேது. எங்கள் பிள்ளைகள் நாங்கள் என்ன படிப்போம்? தரவான கல்வி கிடையாது. நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அவசரப்பட்டுன்னு இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்னன்றதுனால தான் நாங்கள் டிவிக்கு தேர்ந்தெடுக்கலான் இருக்கோம். நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்தது. இப்போ மீண்டும் அவர் தான் அங்கே நிற்கிறாரு. கன்ஃபார்மாக அவர் தான் சார் வின் பண்ணுவார். அதில் நோ டவுட். ஏன்னா எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். சேப்பாக்கம் தொகுதி, இந்த தொகுதி வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி. போன முறை அவர் தான் நின்று துணை முதல்வர் ஆனாப்ல. தொகுதிக்கு என்னென்ன பண்ணியிருக்காப்புல? ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாருப்பா. நிறைய நல்லது பண்ணிக்கிறாரு. அவரே திருப்பி வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, இந்த முறையும் அவர் தான் நிற்கிறாரு. அப்படிங்களா? நின்று அவர் தான் வருவார். ஏன்னா நிறைய பண்ணியிருக்காரு. அயோத்திக்குப்ப சைடு, இந்த ஏரியா, எங்கள் 120 எல்லா வட்டமும் அவருது நல்லா பண்ணிக்கிறாரு. ஒரு குறைன்னு சொல்லி போய் சொன்னோம்னா அதுக்கு மதித்து மற்ற ஆளுக்கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறாரு. இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கூட நம்ம போய் கேட்டோம்னா யாராக இருந்தாலும் சரி, இந்த முதியோர் பணங்கள், இந்த விதவி பணங்கள், ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனை அதெல்லாம் அவர் தீர்த்து கொடுக்குறாரு. அவர் நல்லா பண்ணுறார். 2026ல் உங்கள் ஓட்டு யாருக்கு? இவருக்கு தான் போடும். திமுக தான். திமுக தான். நிறைய பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நிறைய குற்றங்கள், குறைகள்லாம் இருக்குது. அதனால் ஏதாவது மாற்றம் விரும்புகிறீங்களா? மாற்றம் என்னப்பா, யாராண்டா என்னப்பா, நல்ல ஆட்சி உங்களுது நல்லா இருக்குது. இதே தான் அவங்க பண்ண போகிறாங்க, இதுதான் அவங்க பண்ண போகிறாங்க. நல்லா தானே பண்ணுறாங்க. இவங்களே வந்துட்டு போட்டோம். உதயநிதி அவர்கள் நின்று ஜெயிச்ச தொகுதி, 5 வருஷம் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைச்சிருக்கு? நிறைய நன்மை கிடைச்சிது சார். நிறைய நன்மை நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 2026ல் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? மறுபடியும் அவரே வந்தால் நல்லா இருக்கு சார். விஜய் தான் போடுவோம். விஜய் தான் போடுங்க. இந்த தொகுதி வந்து உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி. அவருடைய செயல்பாடுகள் 5 வருஷத்துல எப்படின்னு இருந்துச்சு? எதுவும் சரியில்லை சார். எதுவுமே சரி கிடையாது. புதுசா என்ன வந்தா நல்லா இருக்குன்ட்டு பாக்குறோம். புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும். அப்போ 2026ல் உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பா விஜய் தான் போடும். எல்லாரும் விஜய் தான் போடும். நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாரும் விஜய் தான் போடும் சார். இங்கே நிறைய பேர் உதயநிதி தான் மறுபடியும் வரணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க. நம்மளுக்கு புதுசாக நான் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். எதனால? இல்லை, அவர் நம்மளுக்கு பிடி அப்போலேருந்து நம்ம ரசிகர். இப்போ அந்த கட்சியில் நல்ல நல்ல விஷயம், அந்த பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே கொஞ்சம் நல்லது நடந்து வருது. அவங்க ஆட்சி இல்லாத போதே அவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட மக்களாக கலந்து எல்லாம் சோசியமாக அழகுறாங்க. நம்ம அதனால் பிடிச்சி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறோம். அவங்க வந்தால் பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, அவங்க மேலே நிறைய அலிகேஷன் இருக்கு. இல்லை, அதெல்லாம் பாதி ஃபேக்கு தான். அது எல்லாமே உண்மை கிடையாது. அது முழுக்க முழுக்க மேலே திணிக்கப்பட்ட இதுதான் அது.
அது அந்த மாதிரி நாங்கள் எதுவும் ஏற்றுக்கல, எங்களுக்கு எப்பவுமே டிவிக்கே தான். சரி, ஓகே. இந்த 5 வருஷத்துல உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி இது. இந்த 5 வருஷத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்லை பிடிக்கல சார். ஏன்னா பெண்கள் ரொம்ப இது படுறாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக கூட தூத்துக்குடியில் அந்த வெளியே இருக்க போன அந்த பெண்ணை ரேப் பண்ணி வெட்டி தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி கொடுமை யாருக்கும் எதிரிக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அது இன்னி வரைக்கும் அவங்க பிடிக்கவே இல்லை. ஒருத்தர் யாருன்னு பேர் கூட அறிவிக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க பொண்ணு எவ்வளோ இழுத்து ஓடி இருப்பாங்கன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால் நம்மளுக்கு பிடிக்கல. அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி, விஜய் வந்தாருன்னா இதெல்லாம் சரியாகும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறவங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பா வரும். உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பாக டிவிக்கு. என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு தானா. விஜய்க்கு தானா? ஆமாம். ஏன், எதனால? ஏன்னா ஃபஸ்ட் டைம் விஜய் வந்திருக்காரு, ஒரு மாற்றம் வேணும். இப்போ இருக்கிறவங்கள வந்து என்ன சொல்கிறது, இப்போ நியூஸ் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நிறைய கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ தான் சொன்னாங்க. விஜய் வந்தால் ஊழல் ஒழிப்புன்னு சொல்கிறாரு, ஒழிப்பார். அது இல்லாமல் விஜய் நல்லது பண்ணுவார்ண்ணா. அவர் அவ்வளோ பெரிய இடத்த விட்டு அவர் இங்கே வரணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் வாங்குற 200 கோடி அவர் படத்தில் வாங்கினா அவருமா ஜாலியாக போகலாம். இப்போ மக்களுக்காக வராருன்றப்போ நம்ம தான் அவங்கள வந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். 200 கோடி பத்தலை அப்படின்னு சொல்லி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்க வராருன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு தம்பி. 200 கோடி பத்தலையா? இதில் என்னன்னா இருக்குது? இல்லைண்ணா, அவர் மக்களுக்காக வராரு, அவ்வளோதான். மக்களுக்காக வந்து மக்களுக்காக செய்யணும்னு நிற்கிறாருண்ணா. அவர் பேர்ல நிறைய அலிகேஷன் இருக்கு. 41 பேரை கொண்டது அவர் தான், சினிமா ஷூட்டிங் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. ஒய்ப்பை விரட்டி விட்டாரு, திரிஷா கூட சுத்துறாரு, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. விட்டு வெளியிலே வர மாட்டாரு, பனையூருக்குள்ளேயே கிடக்குறாரு. இல்லைண்ணா, பனையூர்லாம் இல்லைன்னு சொல்லணும்ண்ணா. அவர் வெளியே வந்தா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அங்கே 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, அங்கே அவ்வளோ சின்ன ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நீ வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேற சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவர் இந்த லைனில் பிரச்சாரத்துக்கு வந்தானா இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இந்த இடத்த ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை ஃபஸ்ட்டு வந்து விஜய் மேலே, அவர் மேலே வந்து தெளிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனோடு தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஜெயிக்கு முன்னாடியே வெளியே வர பயப்படுறவர், ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா மக்களை பாதுகாப்பா வருவார்? இல்லைண்ணா, இப்போ அவர் வெளியே வராதே மக்களுக்காக தான் வரலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோட ஆதரவு வந்து என்டிகேக்கு தானா. என்டிகேக்கா? ஆமாண்ணா, என்டிகே தான். எதனாலனா அவர் நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குண்ணா. அவர் அப்படி பேசுகிறாரு. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேசுறது மட்டும்தான், ஆனால் வரமாட்டார், செய்ய மாட்டார், இப்படியே சொல்லிட்டு இருந்தால் அவர் வராமல் தான் போவார். இப்போது விஜய் கூட தான் வந்தார். இப்போ அவரை எப்படி எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, அந்த மாதிரி என்டிகேவும் எல்லாருமே ஆதரிச்சா கண்டிப்பாக என்டிகே சீமான் அவர்களும் வருவார். நீங்கள் அவர் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க, அது எதுக்கு வேஸ்ட்டு, ஓட்டு வேஸ்ட், அவருக்கு போட ஓட்டு வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு மாற்றிட்டாலே அவர் வருவார்ண்ணா. பண்ணுறாங்களோ இல்லையோ வந்தால் தான் தெரியும்ண்ணா என்ன செய்வாங்கன்ட்டு. ஒருத்தருக்கு சான்ஸே தராமல் அவர் அப்படி பண்ண மாட்டார், இப்படி பண்ண மாட்டார், ஊழல் தான் பண்ணுவார், அப்படி வாயில் பேசுறதுக்கு மட்டும் தான் ஆக்கி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். யாருமே ஊழல் பண்ணாமலாம் கிடையாது. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கே வந்து ஒரு இன்கம் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனாலே நம்ம அதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறது தான் பார்ப்போம். யாருமே தப்பு பண்ணாமலாம் இருக்கவே மாட்டாங்கண்ணா, ஓகேவா? அதனால் கொஞ்சம் என்டிகேக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சீமான் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படிலாம் கிடையாதுண்ணா, அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு. அவர் என்ன தப்பாக பேசுகிறாரு சொல்லுங்கள்? மாற்றி பேசுகிறாரு. மாற்றிலாம் பேசலண்ணா, அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் விஜய் ஆதரிச்சாரு, பிறகு வந்து எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஃபஸ்ட்டு கட்சிக்கு வந்தப்போ ஆதரவு தெரிவித்தார். இப்போவும் ஆதரவு தெரிவிக்கிறாரு தான். ஆனால் இப்போ வந்து அண்ணன் தம்பின்ற பாசம் அது தனியாக இருக்கும். கட்சின்னு வந்துட்டா நீங்கள் ஆப்போசிட்டாக பேசினா அது வந்து ஆப்போசிட்டாக தானே பேசுவாங்க இவங்களும். அது அண்ணன் தம்பியில் கட்சியில் இருக்காதுல்ல. சரி, வரக்கூடிய தேர்தலில் உங்கள் ஆதரவு? என் ஆதரவு என்டிகேக்கு தானே கண்டிப்பாக.